நீங்கள் இப்போ தான் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இது தெரியாமல் வீடு கட்டாதீங்க. ஒரு வீட்டின் முதன்மையான ஒரு விஷயமே தலைவாசல் தான். அந்த தலைவாசல் இருக்கக்கூடிய திசையும் ஒவ்வொரு திசைக்குரிய பண்புகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் இருப்பது, நீங்கள் தேர்ந்தெடுத்தது கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசப்படியாக இருந்தால், கிழக்கு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நவகிரகங்களில் முதன்மையானதாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை குறிக்கும். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. அந்த கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளி நேரடியாக உங்கள் வீட்டு வாசலில் படுவதால், உங்கள் வீட்டுக்குள் வருவதால் சூரியனுடைய அனுகிரகம், சூரியனுடைய சக்தி உங்களுக்கு நிறைவாக இருக்கும். சூரியன் என்பது நவகிரகங்களில் முதன்மையானவர். அதேபோல் உங்கள் வீட்டிற்கு முதன்மையானவராக இருக்கக்கூடிய தந்தை இல்லை நீங்களே முதன்மையானவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வலிமை, சக்தி அதிகம், உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முதன்மையானவராக அனைவருக்கும் வழிநடத்தக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். வீட்டுடைய தலைவன் சிறந்தவராகவும் உயர்ந்தவராகவும் வலிமை வாய்ந்தவராகவும் இருப்பார். சூரிய சக்தியில் நேர்மறையான ஆற்றல் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வைட்டமின் டி இருக்கும். இதனால் உடல் வலிமையாக இருக்கும், எலும்புகள் வலிமையாக இருக்கும், குழந்தைக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அறிவாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மேலும் அரசு பணியில் இருப்பவர்கள் கிழக்கு நோக்கி வாசப்படியில் வசித்திருந்தால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்கின்ற பணியில் நல்ல கம்பீரமும் செல்வாக்கும் நிறைந்து இருப்பார்கள், நேர்மையாக இருப்பார்கள். மேலும் இந்த கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசப்படியில் மற்றொரு மகிமை என்னன்னா முன்னோர்கள் மற்றும் தெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தீய விஷயங்கள், தீய சக்திகள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சூரிய ஒளி வீட்டுக்குள் வருது இல்லையா, இதனால எதிர்மறையான விஷயங்கள் நீக்கப்பட்டு கருமை, இருள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசப்படியில் நீங்க இருந்தால், மேற்கு என்பது சூரியன் மறையும் திசை. இது சனி பகவானுக்குரிய திசையாக சொல்லப்படுது. சனி பகவானுக்குரிய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீண்ட ஆயுள் உண்டு. யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசப்படியில் இருந்தால் அவர்களுக்கு நோய் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மேற்கு நோக்கி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் மேலும் இரும்பு, அலுமினியம், உலோகங்கள் தொடர்பான வியாபாரம், வேலை, இது போல வேலைகளில் இருந்தால் இவர்கள் மேற்கு நோக்கி வாசப்படி வீட்டில் இருந்தால் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வழக்கறிஞர்கள் கூட மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசப்படியில் இருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேற்கு நோக்கி வாசப்படி இருக்கக்கூடிய நபர்கள் பேச்சில் சிறந்தவர்களாகவும் பேச்சில் வல்லவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். நாட்டு வைக்கல்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு திறமை இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தர்ம உணர்வு, தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாவம் புண்ணியத்தின் மீது அதிக பற்றும் அதிக ஈர்ப்பும் இருக்கும் அப்படின்னுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால சரியானதை சரியாக செய்யணும் அப்படின்னுவாங்க. கர்ம பலன் மீது அதிக நம்பிக்கை இவர்களுக்கு உண்டு. வடக்கு நோக்கி வீட்டில் வசிப்பவர்கள், இந்த வடக்கு நோக்கி வீடு என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னா செல்வம் அதிகம் உண்டாகும். வடக்கு என்பது குபேரக்குரிய திசையாகவும் புதனுக்குரிய திசையாகவும் சொல்லப்படுது. அதனால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொந்தமா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு தொழில் பண்றீங்க, அதாவது யாருக்கீழையும் வேலை செய்யாம நீங்களே ஒரு சொந்தமா தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வடக்கு நோக்கிய வீடு வாசப்படி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சம்பாதிக்கிற பணம் செலவு செய்வதை விட சேமிப்பு அதிகமாக ஏற்படும். செலவுகள் குறையும், வீண் செலவுகள் குறையும், சேமிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான வசதி வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புக்கான பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு அதிகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு பார்த்த வீடு பெருமாளுக்குரிய திசையாகவும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய திசையாகவும் இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தெற்கு பார்த்த வாசப்படி. வடக்கு எந்த அளவுக்கு செல்வ மகிமை உண்டோ அதே போல் தெற்கிலும் செல்வ மகிமை உண்டு. தெற்கு என்பது பித்ருக்களுடைய லோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னோர்கள், யமதர்மனுக்குரிய திசை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திசையாகவும் சொல்லப்படுது. ஐஸ்வர்யங்கள் அதிகம் கிடைக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணம் செலவாகாமல் இருக்கும். வீண் செலவுகள் குறையும், வீண் விரயங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டு மனைவிக்கு ஆதிக்கமும் செல்வாக்கும் தரக்கூடிய ஒரு திசை
தெற்கு திசை அப்படின்னு சொல்லப்படுது. தெற்கு திசை என்பது மனைவிகளுக்கு ஆதிக்கம் அதிகாரம் அதிகம் தரக்கூடிய திசையாக கருதப்படுது. அந்த வீட்டில் இருப்பவர்கள் மனைவி சொல் கேட்பது மிகவும் உத்தமம். மேலும் மனைவி சொல் கேட்டு நடப்பது வளர்ச்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் ஆகவில்லை என்றால் தாய் சொல் கேட்டு நடப்பது மிகவும் உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது. பெரியவர்களின் அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆபத்து நேரங்களில் சற்றும் எதிர்பாராமல் ஆபத்துகள் விலகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு திசை தெற்கு திசை அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியும் ஒரு மிகப்பெரிய பலனும் ஏற்பட்டு அந்த ஆபத்திலும் துன்பத்திலிருந்து விலகக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் தெற்கு பார்த்து வாசப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சொந்த முயற்சி இருந்தால் உங்களுடைய வெற்றி அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் சொந்த முயற்சியிலே நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்பு இந்த தெற்கு பார்த்து வாசப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட், யாரையும் சார்ந்து நீங்க இருக்க மாட்டீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு நீங்க இருப்பீங்க. வீண் வம்பு தும்புக்கு போக மாட்டீங்க. இருக்கிற இடம் தெரியாம இருந்து வளரக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீர்கள். கடின உழைப்பாளி என்பதை விட மிகவும் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டு முன்னேறக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வைக்கக்கூடிய தலைவாசலும் அதுக்குரிய பண்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.